ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே சாய்ஸஸ் இருக்கும். நல்லதா, கெட்டதா? இது பண்ணலாமா? அத பண்ணலாமா? இங்க போலாமா? அங்க போலாமா? லைஃப்ல பெஸ்ட் டெசிஷன் எடுக்கணுமா? இல்ல வந்துட்டு நம்ம எடுக்கிற டெசிஷன் எப்படி போதோ ஃப்ளோலயே போலாமா? அந்த மாரி நெறைய சாய்ஸஸ் இருக்கும். அந்த மாரி சாய்ஸஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ, இந்த சாய்ஸஸோட மேஜர் ஃபினாமினல் எப்படிலாம் போகுது? இந்த சாய்ஸஸ்னால நம்ம எப்படிலாம் அஃபெக்ட் பண்றோம்? இந்த சாய்ஸஸ்னால நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது? எது நம்மளுக்கு சரியா? தப்பா? அப்படின்னு தெரியாம ஸோ, இப்போ வந்துட்டு நமக்கு மேஜரா என்ன இஷ்யூஸ்னா, நம்மளுக்கு நெறைய சாய்ஸஸ் இருக்கு. நம்மளோட கரண்ட் ஜெனரேஷன் பார்த்தோம்னா, சாய்ஸஸ் ஆர் மெனி. மோர் சாய்ஸஸ் இருக்கு. பட் அது கரெக்ட்டா நம்ம எடுக்கிறோமா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணா, இதுனா இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் மாடலே வச்சுக்கோங்களேன். தேவைக்கு ஏத்த மாரி தான் நம்ம வாங்குவோம். நம்மளுக்கு எவ்வளோ சேலரி வருதோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம திங்ஸ சார்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கேத்த மாரி தான் வாங்கி வைப்போம். ஒரு பெர்ஃபெக்ட்டான பட்ஜெட் பிளான் போடுவோம். பட் இப்போ நெறைய சாய்ஸஸ் இருக்கு. நெறைய இருக்கு. வி ஆர் பர்ச்சேசிங் மொபைல் ஆர் சம்திங் எனிதிங் மோர் தேன் ஆர் சேலரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50 வாங்குறேன்னா, அதுக்கு மேல நான் iPhone போனேன்னா 1,00,000 கிட்ட ஆகும். ஸோ என்னோட கெப்பாசிட்டி எவ்வளவோ, அதுக்கேத்த மாரி என் பர்ச்சேஸ் மாறின்னு இருக்கு. பிகாஸ் நெறைய சாய்ஸ் இருக்கு. நம்மளால எப்படி சாய்ஸ் என்ன சொல்றது? செலக்ட் பண்றதுன்னே ஆ தெரியாம வி ஹேவ் எக்ஸாக்ட்லி. மல்டிபிள் சாய்ஸஸ். இந்த 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 ஒரு ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் சாய்ஸஸ் இருந்ததுன்னா கன்ஃப்யூஷன்ஸ் இருக்காது. கரெக்ட்டா? ம். இப்போ ட்ரெஸ்ஸே எடுத்துக்கோயேன். நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னா, நீ வந்துட்டு ஒரு மால்லயோ, இல்ல வந்துட்டு ஒரு பெரிய பாஷான ஒரு இடத்துல போனேன்னா, யூ வில் பி ஹேவ் மினிமல் சாய்ஸஸ். கரெக்ட்டா? அந்த சாய்ஸஸ்ல என்ன இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 3, 4 மாடல் இருக்கும். அழகா அப்படியே ஸ்லைட்ல நீட்டா அடுக்கி வச்சிருப்பாங்க. அத நீ பார்த்துட்டு எடுத்துருவ. பட் இஃப் யூ கோ டு சவுகார்பேட் ஆர் டு சம் மெனி லோக்கல் ஷாப்ஸ், யூ வில் பி ஹேவ் மல்டிபிள் சாய்ஸஸ். இந்த கடையில பார்த்தத விட அந்த கடையில கம்மியா இருக்கும். அந்த கடையில பார்த்தத விட அடுத்த கடையில கம்மியா இருக்கும். இந்த கடையில டிசைன் நல்லா இருக்கும். அந்த கடையில டிசைன் நல்லா இருக்காது. ஆனா ரேட் கம்மியா இருக்கும். வில் பி ஹேவிங் மல்டிபிள் கன்ஃப்யூஷன்ஸ். அந்த மல்டிபிள் கன்ஃப்யூஷன்ஸ்னாலே நம்மளுக்கு சாய்ஸஸ் இது கரெக்ட்டா இருக்குமா? அது கரெக்ட்டா இருக்குமா? நம்ம எடுக்கிறது சரியான டெசிஷனான்ட்டு நமக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். இதுல எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்த்தோன்னா, வாட் இஃப் அப்படின்னுவாங்க. வாட் இஃப் ஐ மேட் அ பேட் சாய்ஸ்? வாட் இஃப் ஐ மேட் அ குட் சாய்ஸ் அண்ட் ஐ ஹேவ் நாட் யூட்டிலைஸ்ட் ப்ராப்பர்லி? இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு ஒரு மாரி நோய் மாரி. நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்ட்டா? நம்ம கரெக்ட்டான வழியில தான் போறோமா? இல்ல வந்துட்டு நம்ம போயிட்டு தப்பா எதா நடந்துருமோ? நம்ம எதிர்பார்க்குற மாரி நம்மளுக்கு ரிசல்ட் வராம போயிடுமோன்னு சொல்லிட்டு, அந்த கன்ஃப்யூஷன்ஸ்லயே நம்ம வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம வில் பி ஹேவிங் எ டயலமா ஸ்டேட். அப்ப நம்ம மண்டைக்குள்ள என்ன ஓடுனாலும் சரி, அது சீரியஸான எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும், ஹியூமரஸான எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும், எல்லாமே கண்ட மேனிக்கு உட்காந்துட்டுருக்கும். பட் இஃப் வி மேட் அ குட் சாய்ஸ், வி வில் அக்செப்ட். கரெக்ட்டா? இதே நம்ம தப்பான சாய்ஸ் எடுத்துட்டோம்னு வையேன், வி வில் பி ரெக்ரெட்டிங். நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமே! அது வேலையில இருக்கட்டும், ஒரு லைஃப் டிசிஷனா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நம்மளுடைய கரியர்ல இந்த இந்த கம்பெனி வேணாம், அந்த கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு தப்பான டிசிஷன் எடுத்துட்டு, அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அந்த கம்பெனில அவங்க நல்லாவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ம். தட் இஸ் வாட் வி நோன் அஸ் வாட் இஃப் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாரி பாயிண்ட்ல ஐம் வில்லிங் டு கன்டின்யூ இட். எப்படின்னா, நம்மளுக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, Netflix எடுக்கிறோம். என்ன பார்க்குறதுன்னே தெரியாம முழிச்சுன்னு இருப்போம். ஆனா, ரேண்டமா ஒண்ணு சிக்கும் கண்ல. அது நல்லாருக்குமே! போஸ்டர் என்னமோ பார்த்துன்னு தான் நம்ம உள்ள போவோம். பட் நல்லா இருக்குனால நம்ம கன்டினியூஸாவே பார்த்து முடிச்சுடும். இட் கேன் பி எ மூவி, இட் கேன் பி எ என்ன சொல்றது? படம் சீரிஸ் என்ன வேணா இருந்துட்டு போட்டும். பட் அது ஏதோ ஒரு ஃப்ளூக் தான். பார்க்குறோம், டக்குன்னு ஒரு ஸ்பார்க்ல நமக்கு அது தோணுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த இதுலயே யோசிச்சேன்னு வையேன், இப்போ இந்த Netflix, Prime Videoலாம் இருக்கவே, வி ஹேவ் மெனி நம்பர் ஆஃப் மூவிஸ் அண்ட் சீரிஸ். பட் பிஃபோர் இந்த Netflix, இந்த ஓடிடிலாம் வரதுக்கு முன்னாடி கேடிவி, சன் டிவி, ராஜ், ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 இருக்கும். அவங்க ஒரு 5, 10 படத்த படத்த வச்சிருப்பாங்க. போடுவாங்க. அதுதான் நம்ம அதுதான் பார்ப்போம். நம்ம பார்ப்போம். அது நம்மளுக்கு ஹாப்பினஸ் குடுத்துட்டு இருந்தது. ஏன்னா, நம்ம ஒரு சண்டே ஈவினிங் வச்சுக்கோயேன், 6:30 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். அந்த மாரி நியூஸு லைக் அந்த 6:00 முடிஞ்சு 6:30க்கு கரெக்ட்டா அந்த படம் ஆரம்பிக்கும். அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 5 நிமிஷம் அந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துருப்போம். ஓகே, இன்னைக்கு இந்த படம்.
ஓகே இன்னைக்கு அஜித் படம் போடுறாங்க, இன்னைக்கு ரஜினி படம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருவோம். பட் இதுவே நான் ஒரு டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் மை ஓன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு வையேன். 7 மணிக்கு நம்ம உட்காரோம்ப்பா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் உட்காரோன்னா we will be scrolling the Netflix and Prime Video for almost half an hour to select a one movie. That எக்ஸாக்ட்லி. is what choices kills us. Choices ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்ட், ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்ல தப்பு. ஏன்னா நம்மளுடைய மைண்டுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷனும் தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்கறது தான் இந்த சாய்ஸஸ். ஆனால் இந்த சாய்ஸஸ் இருக்கிறனால வி ஆர் வைட்லி ஸ்ப்ரெட், நிறைய கேட்ஸ் ஓப்பனிங். ஆமா. அது எப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடான கேட்ஸ் ஓப்பன் ஆகும் லைஃப்ல. அன்எக்ஸ்பெக்டடான டிசிஷன்ஸும் லைஃபே நமக்காக எடுக்கும். நீ எடுக்கலனாலும் லைஃபே உனக்கான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கும். லைக் எப்படின்னா, சிம்பிளாக வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு நல்லா படிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10th வேறு செம்மையாக படிக்கிறீங்க. டாக்டர்லாம் ஆகணும். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் டாக்டர் மட்டும்தான் ஆகணும்னா நீங்கள் சயின்ஸ் குரூப்பே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அங்கேயும் நீங்கள் ஒரு சாய்ஸ் வைப்பீங்க. சப்போஸ் டாக்டர் ஆக முடியலனா என்ஜினியரிங் ஆகலாம்ல, அதனால நீங்கள் பயோமேக்ஸ் எடுப்பீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஃப்ரம் தேர் ஆர் டெசிஷன் ஸ்டார்ட்ஸ். எப்படி டிசைட் பண்ணணும், எதில் டிசைட் பண்ணணும், நம்ம அவுட்ஃபிட்லேருந்து, நம்ம ஸ்டடீஸ்லேருந்து, நம்ம கெரியர்லேருந்து எவ்ரி திங் டிபெண்ட் அப்பான் டெசிஷன்ஸ். சில டெசிஷன்ஸ் எல்லாம் லைஃபே எடுத்துக்கும். நீ கன்ஃபியூஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகி நிற்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாது. மேபி உங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களோட கெரியர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதாக இருக்கலாம், இல்லை உங்களோட என்ன அதாவது பிஸ்னஸோ ஒர்க்கோ எது ரிலேட்டடாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் பி டோட்டலி அண்டர் கன்ஃபியூஷன் அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்பீங்க. அப்போது லைஃபே உங்களுக்கான டெசிஷன் எடுத்துரும். நீங்களும் சரிப்பா இப்போதைக்கு இதான் தோணுது, இதிலே போவோம், வேறு ஹோப் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பி கோயிங் இன் தட் வே. ஆனால் அது தட் வில் பி யுவர் பெஸ்ட் டெசிஷன். நீங்களே சொல்லுவீங்க, சே சமல்ல அப்புறம் அது இது பண்ணதுனால நான் சூப்பராக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு தோணுட்டு உங்களுக்கே பெஸ்ட் டெசிஷன்ஸ் லைஃப்பும் சில டைம் கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் அந்த மாதிரியே லைஃப் நமக்கு டெசிஷன் கொடுக்கும்போது, இல்லைப்பா நீ எல்லாம் எனக்கு என்ன டிசைட் பண்ணுறது, நான் தலைகீழியாக தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சானா கண்டிப்பாக அவன் எங்கேயாவது மாட்டி அடி வாங்குவான். பிகாஸ் அது வந்துட்டு எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நீ சொன்னது வேலிடான பாயிண்ட். எப்படின்னா கம்ஃபர்ட் வர்சஸ் ரிஸ்க். அதாவது நம்ம வந்துட்டு அதை வந்து அழகாக கம்ஃபர்டபுள் ஜோன். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு வையேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி, ஓகேவா, ஒரு XYZ கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கம்பெனிலேருந்து வெளில வரணும்னு கிட்டத்தட்ட ஐ வாஸ் பிளானிங் ஃபார் 6 months. ஒரு 6 months பிளான் பண்ணிக்கிட்டு காட் இன் டு இன்டர்வியூ. யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை, வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, அச்சாக்கிட்ட சொல்ல, அம்மாட்ட சொல்ல, யார்கிட்டையுமே சொல்ல, நாட் ஈவன் த ரிலேட்டிவ்ஸ். ஐ டிசைடட் மை செல்ஃப், ஐ மேட் அ சாய்ஸ் தட் ஐ ஹவ் டு மூவ் டு மும்பை. சென்னையிலேருந்து நான் மும்பை போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஐ செட் திஸ் டிசிஷன் ஒன்லி பிஃபோர் 30 days. அதாவது பேப்பர் போடுற அன்னைக்கு காலையில், அன்னைக்கு ஈவினிங், எக்ஸாக்ட்லி சேம் இதே சீசன் தான். அன்னைக்கு ஈவினிங் ஒரு கேதரிங்கில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஐ செட் தட் இந்த மாதிரி ஐ எம் கோயிங் டு மும்பை அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் அ சாய்ஸ் தட் ஐ மேட் அவுட் ஆஃப் ரிஸ்க். இஃப் ஐ ஹவ் மேட் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட், இல்லை நான் போகல, மும்பை போகல, இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா என்னோட கெரியர் க்ரோத் ஆகிருக்காது, நான் புது விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன், என்னோட லைஃப் சாய்ஸஸ் பெட்டராக இருந்திருக்காது. நான் மும்பை போனதுனால நிறைய லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணேன். வி ஹேட் அ ஃபேமிலி டைம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணோம். மும்பை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அண்ட் வெரி, என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோட லைஃப்பில் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட முன்னாடியும் நான் ஒரிசாவில் ட்ராவல் பண்ணும்போதும் இட் வாஸ் என்டையர்லி அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சாய்ஸஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் ரிஸ்க். ஐடியலி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் ஒரு சில சாய்ஸஸில். அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இட் ஷுட் கிவ் சம் அவுட்கம். ப்ராப்பரான ஒரு அவுட்கம் வருதுன்னா இட் இஸ் வேலிட். இஃப் வி ஸ்டே இன் த கம்ஃபர்ட் ஜோன் வித்தவுட் மேக்கிங் எனி ரிஸ்கி சாய்ஸஸ், அப்படியே ஸ்டாக்னேட்டான ஒரு வாட்டர் மாதிரி நம்ம ஒரே இடத்துல தான் இருப்போம். வி வில் நாட் க்ரோ, வி வில் நாட் ஹாவ் எனி பெட்டர் லைஃப், வி வில் நாட் ஹாவ் எனி பெட்டர் ஃப்யூச்சர் ஃபார் அஸ். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் லைஃப். நம்மளுடைய ஜிம்மிங்காக இருக்கட்டும், நான் டயட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இட்ஸ் எ ரிஸ்க். வி ஷுட் பி என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்டாக நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், இதுதான் நம்மளுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ லெவல் சாய்ஸஸ்லாம் நம்ம எடுக்கும்போது தான் நம்ம லைஃப்பில் ஒரு பிக் இம்பேக்ட் இருக்கும். ஓகேவா? ஆமாம். அது எப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம டெசிஷன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதில் எல்லாமே கெரியர் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தது, உங்களோட ஸ்டடீஸ் எல்லாமே அதில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தது. பட் டிசிஷன்ஸ் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் இட் டிபெண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் எப்படி இருக்கணும்னு அதை நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். த வே யூ ட்ரெஸ், த வே யூ ஈட், த வே யூ பிஹேவ், இன்னொருத்தவங்க கூட எப்படி இருக்கீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கூட நீங்கள் எப்படி இருக்கீங்க, யுவர் ஆட்டிடியூட், யுவர் கிராட்டிடியூட்,
எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிசிஷன். நீங்க அப்படிதான் இருக்கணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வைல் டிசைடிங். நீங்க யாருன்னு டிசைட் பண்றதுக்கு நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ரொம்ப பார்த்து நீங்க பிஹேவ் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் நம்ம டே டு டே எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் நம்மளை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் படுத்தும். நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கட்டும், நம்மளோட ரொட்டீன் இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாருன்ற உங்கள் ஐடென்டிட்டியே அந்த டிசிஷன் தான் அது காட்டும். ஸோ யூ ஹாவ் டு பி அவேர். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தான் நீங்கள் பண்ணணும். இல்லை தப்பான இன்ஃப்ளூயன்சஸோட இல்லை தப்பான விஷயங்களை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனாலையோ கோவத்துலேயும் நம்ம டெசிஷன்ஸ் எப்பவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா கோவத்தில் எடுக்கிற டெசிஷன் அந்த நிமிஷம், அந்த ஒரு 5 நிமிஷம் வேணால் உங்களுக்கு அது கரெக்டாக தோணலாம். ஆனால் அதில் அஃபெக்ட் ஆனீங்கன்னா அடுத்த கொஞ்சம் நாளாக இருக்கட்டும், கொஞ்சம் மாதமாக இருக்கட்டும், ஏன் அது கொஞ்சம் வருஷமாக கூட உங்களை அதை டான் பண்ணலாம். ஏன்டா நம்ம அதை அப்படி எடுத்தோம், அந்த கோவத்தை அந்த 5 நிமிஷம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து நம்ம டிசைட் பண்ணியிருந்தா நமக்கு அது ப்ராப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு கூட லைஃப்பில் ரிக்ரெட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்பவுமே கோவத்துலேயும் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த 2 சிச்சுவேஷன் நம்ம எப்பவுமே டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எமோஷனோட பீக். கோவமாக இருந்தால் அது அக்ரெசிவான டெசிஷனாக இருக்கும். ஹாப்பியாக இருந்தோன்னா ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டான டெசிஷனாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இல்லாத சுச்சுவேஷனில் காமாக நீங்கள் இருப்பீங்களே, வேறு உங்கள் மைண்ட் செட்டாக இருக்கும், வேர் யூ கேன் அனலைஸ் எவ்ரி சினாரியோஸ். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம எப்பவுமே ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா அதுதான் எப்பவுமே லாங் லைஃபாக கொடுக்கும். லைக் லாங் லைஃப்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப் டெசிஷன், பெஸ்ட் லைஃப் டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன எடுத்தீங்க, நீங்கள் என்னென்ன மாதிரி லெவல்ஸ்லாம், லைக் என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய பாட்காஸ்ட் இஸ் வெரி குட் அண்ட் இட் இஸ் ஸோ நைஸ். எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களும், it can be criticism, it can be praising us, it can be motivating us, anything it can be. நீங்கள் கீழே அழகாக பியூட்டிஃபுல்லாக கமெண்ட் பண்ணோம்னா எங்களை எப்படி நாங்கள் திருத்திக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இட் இஸ் அ ஒன் வே டிராஃபிக். நாங்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். we can't know what you are thinking about our podcast, right? ஸோ கீழே அழகாக கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரிய வரும், ஓகே we are making some mistakes அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே திருத்திக்க விரும்புகிறோம். ஸோ this is also one of our choices which we are making right now. ஸோ நல்லபடியாக நம்மளோட திங்ஸ் அண்ட் தாட்ஸ், நம்ம பாட்காஸ்ட் பேரே வாயில லோட் ஆகிற அளவுக்கு ஏன் நிலைமை. ஓகே, நம்மளுடைய திங்ஸ் அண்ட் தாட்ஸ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில், ஸ்பாட்டிஃபைல எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், அழகாக ரேட்டிங் கொடுங்க. எல்லா இடத்துலையும் பியூட்டிஃபுல்லாக நல்லா இருப்போம். ஹாப்பி லைஃப், பீஸ்.